Hello all, welcome back to day 9 of sharing my mind voice while studying. இப்போ நம்ம வந்து ஆடிட் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். This is gonna be an understanding video. Yeah, audit chapter 2. Audit strategy, audit planning and audit program. ஓகேவா? இதில் வந்து ஓகே மைக்ரோஃபோன் இஸ் ஆன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆடியோ ரெக்கார்டே ஆகலை, ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ அதான் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த சாப்டர் முடிகிறப்ப நமக்கு என்னெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட் பிளானிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, பிளானிங் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம், அதோட எலமெண்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஆடிட் பிளானை எப்படி டீட்டெயில்டாக டெவலப் பண்ணுறது, அப்புறம் ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன. ஆடிட் பண்ணுறப்ப ஒரு சில ஒர்க்கை நம்ம வந்து டெலிகேட் பண்ணி அதை சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஒர்க்கையும் நம்மளே பண்ண முடியாது, இன்னொருத்தங்க கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு எப்படி குவாலிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாலேஜ் வருமா. இதில் இருக்க எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத கேஸ் ஸ்டடி மூலயமா தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றாங்க. பிளானிங் அண்ட் ஆடிட் இன்வால்வ்ஸ் எஸ்டாப்ளிஷிங் த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, டெவலப்பிங் அண்ட் ஆடிட் பிளான். ஓகேவா? ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணோம் அப்படின்னா அது 2 வகைப்படும். ஒன்று எஸ்டாப்ளிஷிங் த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, அடுத்தது டெவலப்பிங் அண்ட் ஆடிட் பிளான். ஓகேவா? The auditor should plan his work to enable him to conduct an effective audit in an efficient and timely manner. ஓகேவா? நம்ம எப்படி பிளான் பண்ணணும், நம்ம ஆடிட்டை எஃபெக்டிவாக கண்டக்ட் பண்ணணும், அதை எஃபிஷியண்ட்டாகவும் டைமுக்குள்ளே முடிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணணும். ஓகேவா? பிளான் ஷுட் பி பேஸ்ட் ஆன் நாலேஜ் ஆஃப் த கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ். அதாவது நம்ம கிளைண்ட் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நாலேஜை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிளான் இருக்கணும். ஓகேங்களா? பிளான் ஷுட் பி ஃபர்தர் டெவலப்ட் அண்ட் ரிவைஸ்ட் ஆஸ் நெசசரி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட். ஆமாம், நம்ம ஆடிட் பண்ணுறப்ப ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ நம்ம நோட்ஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, 6 மினிட்ஸ்க்கு, அந்த மாதிரி. அகைன் நம்ம சமீர் வந்துட்டார். ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் சமீரை, மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சமீர், எப்படி இருக்கீங்க? சமீர் ஹேட் கிராஸ்ப்டு பேசிக் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். ஓகே, ஃபஸ்ட் சாப்டரில் வந்து பேசிக் நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டாராம். It was crystal clear to him that objective of an audit of financial statements is to express an opinion on the same. Okay, he could easily visualize that a complex process like audit needs to be performed methodically. Okay, carrying out an audit ought to be a logical and systematic process leading from one step to another. Correct? Performing a complex process effectively would certainly be involving planning. ஆமாம், இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான வேலையை செய்கிறப்ப கண்டிப்பாக பிளானிங் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சரியான விஷயம். பிளானிங் ஹெல்ப்ஸ் ஒன் டு அச்சீவ் டிசையர்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அப்போ தான் நமக்கு டிசையர்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஆடிட் ஷுட் பி நோ டிஃப்ரெண்ட். ஹி வாஸ் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். ஓகே. Besides, he was pretty sure that there must be timelines in which audits were to be completed for different entities. ஆமாம், ஒவ்வொரு டைப் ஆஃப் என்டிட்டிக்கும் எப்போக்குள்ளே ஆடிட் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம்லைன் இருக்குது. He remembered his father had held few shares of some blue chip companies. He was able to recall that notices of annual general meetings of these companies used to be delivered at their ancestral home in Rajkot, and those also related to consideration and adoption of audited accounts. Okay, linking that he had reasonably concluded that audits were required to be performed in a timely manner. Ama, good. The whole audit process therefore must be properly planned to ensure its effectiveness. effective-ஆ இருக்கா அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கணும். He was curious to learn about how planning an audit is undertaken. எப்படி ஆடிட்டை பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. What are the basic elements of planning? What are likely matters to be included therein? He was aware of CA students undergoing articled training.
Most of the students must be going for audit work of different entities as part of their practical training. A thought came to his mind: how do students who have freshly joined their articles carry out audit work? அதானே, புதுசாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் ஒரு பிகாமோ இல்லை ஒரு ஃபவுண்டேஷனோ முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஆர்டிகல்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி போனோடனே ஆடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவரோட கேள்வியாக இருந்திருக்கு. There must be some mechanism, some sort of detailed set of instruction for carrying out audit. இது வந்து ஆடிட் ப்ரோக்ராம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதோட ரெஃபரன்ஸ் வரும். What is it known as? His inquisitive mind was constantly engaged in such kind of questions. சரி, ஓகே. He was also anxious to know what would happen to audit plan if some new information comes to light of auditor during course of audit, which was hitherto unknown to him at the time of planning. பிளான் பண்ணுறப்ப தெரியாத விஷயம் ஆடிட் பண்ணுறப்ப தெரிய வந்துச்சுன்னா அந்த பிளான் எப்படி மாற்றுவாங்களா, இல்லை அப்படியே தான் இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு சமீர். இஸ் ஆடிட் பிளான் ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்துட்டு எழுதி வைக்கணுமா, அந்த பிளான் பண்ணுறது, அதை மாற்றுறது, அதெல்லாம் ஆடிட்டர் எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சாப்டருக்குள்ளே போகிறோம். சமீரோட கேள்விகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கான பதில்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஆடிட்டரோட கடமை ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுறது. ஆஸ் பர் எஸ்ஏ 300 ஃபஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம், எஸ்ஏ 200 பார்த்தோம். இப்போது எஸ்ஏ 300 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டீல்ஸ் வித் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது எஸ்ஏ 300 ஏதோ டீல் பண்ணுது அப்படின்னா ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி டீல் பண்ணுது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுறது சம்மந்தமாக. It states the objective of the auditor is to plan the audit so that it will be performed in an effective manner. இந்த எஸ்ஏ 300ஓட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இல்லை, எஸ்ஏ 300ஓட அப்ஜெக்டிவ் இல்லை, சாரி. It states that objective of the auditor is to plan the audit so that it will be performed in an effective manner. ஓகே, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணுறது தான். எதுக்காக, எந்த மாதிரியான அது பிளானாக இருக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கான பிளானாக இருக்கணுமா. அடுத்தது ஒய் பிளானிங் அண்ட் ஆடிட் இஸ் நெசசரி. எதுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு, பிளானிங் அண்ட் ஆடிட் இஸ் நெசசரி டு கேரி அவுட் இட் எஃபெக்டிவ்லி இன் அ டைம்லி மேனர். ஒன்று, செய்வன திருத்தமான வேலையாக இருக்கணும். சும்மா எதையோ போனோம் பார்த்தோம் வந்தோன்னு இல்லாமல் எஃபெக்டிவாக இருக்கணும். அடுத்தது, டைமுக்குள்ளே முடிக்கணும். நான் ரொம்ப திருத்தமாக செய்கிறேன் அப்படின்ட்டு 2 வருஷத்துக்கு ஆடிட் பண்ணக்கூடாது. டைமுக்குள்ளே முடிக்கணும். இது ரெண்டுத்துக்காகவும் தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். பிசைட்ஸ் என்ஷூரிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், இட் ஹெல்ப்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்லி. அதாவது பிளான் பண்ணுறது வந்து இன்னொரு பக்கம் எதுக்கு யூஸ் ஆகும், ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் நம்ம வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணியிருக்கோமா, அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா எவிடன்ஸும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறது எப்போ நமக்கு ஈஸியாக புரியும், ஆடிட்டை பிளான் பண்ணி பண்ணும் பொழுது ஈஸியாக புரியும். கரெக்டாக? அடிக்குவேட் பிளானிங் பெனிஃபிட்ஸ் த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் in several ways including the following. ஓகே, என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹெல்பிங் த ஆடிட்டர் டு டிவோட் அப்ராப்ரியேட் அட்டென்ஷன் டு இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ். முக்கியமான இடங்களுக்கு தேவையான அளவு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான். ஹெல்பிங் த ஆடிட்டர் ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆன் அ டைம்லி பேசிஸ். ஏதாவது ப்ராப்ளம் வந்து வந்துருச்சுன்னா அது ப்ராப்ளமாக வர அளவுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது, அது இன்னும் ப்ராப்ளமாக வரல, பட் இது ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸ். அதை வந்துட்டு டைம்லி பேசிஸில் கண்டுபிடிக்கவும் ரிசால்வ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான் ஆடிட் பிளானிங். ஹெல்பிங் த ஆடிட்டர் ப்ராப்பர்லி ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஸோ தட் இட் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் அன் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அந்த மாதிரி பண்ணுறதுனால ஆடிட் வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கான். ஓகேவா?
அசிஸ்டிங் இன் த செலெக்ஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம். யார் யாரை கூட்டிகிட்டு ஆடிட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு ஆடிட் பிளானிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு கம்பீட்டன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்க பர்சன்ஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணாதானே தெரியும். அங்கே போய் எந்த மாதிரியான ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரியான ஆளை கூட்டிகிட்டு போக முடியும். கரெக்டாக நமக்கு ஆன்டிசிபேட்டட் ரிஸ்க் என்ன, அதுக்கெல்லாம் ப்ராப்பராக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போனவங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் அசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். இந்த செலெக்ஷன் என்கேஜ்மெண்ட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ்க்கு ஆடிட் பிளானிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செலக்ட் பண்ணுறப்பயே அவங்க கரெக்டான கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். எதுக்கு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ் இருக்கா, அங்கே போய் நம்ம எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோமோ அதை ப்ராப்பராக அவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்களா, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, அந்தளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு ஆடிட்டுக்கு அந்த டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டே போகணும். ப்ராப்பர் அசைன்மெண்ட் அவங்க இது கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஒரு விஷயம், கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக ஒர்க் அசைன் பண்ணணும். அங்கே கூட்டிகிட்டு போய் இருங்கடா எனக்கே என்ன ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லக்கூடாது. பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா போனோடனே நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றலாம். அடுத்தது ஃபெசிலிட்டேட்டிங் த டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஓகேவா, அவங்கள வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஓகேவா, அப்புறம் அவங்க ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆடிட் பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அசிஸ்டிங் வேர் அப்ளிகபிள் இன் கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் டன் பை அதர்ஸ் சச் அஸ் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஒரு சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, ஒரு பில்டிங் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது, இது எல்லாமே வந்து ஆடிட்டரால் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் அந்தந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தோம். கரெக்டாக அந்த மாதிரியான டைமில் அவங்களோட கோஆர்டினேஷனாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆடிட் பிளானிங் அசிஸ்ட் பண்ணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஜினியர் தேவைப்படுறாரு அப்படின்னா அதை நான் முன்னாடியே பிளான் பண்ணால் தான் ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நான் படிக்கிற அன்பிளான்டாக போனேன் அப்படின்னா அந்த இடத்துல அது தேவைப்படுதுங்கிறதே அங்கே போய் தான் தெரியும். அப்புறம் அந்த அவசரத்தில் யாரையும் பிடிக்க முடியல, இன்ஜினியர்லாம் இந்த சொன்னால் வரமாட்டாங்க உடனே அப்படின்ட்டு ஏதோ அரைகுறையாக முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பிளான் பண்ணி பண்ணால் தான் இந்த மாதிரி இடத்துல அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ப்ராப்பராக அந்த ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அவசரமாக ஃபோன் அடித்து வர சொன்னால் அவன் நிறையா ஃபீஸ் கேட்பான், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா, தேர்ஃபோர் ஆதலால் பிளானிங் அண்ட் ஆடிட் என்ஷூர்ஸ் தட் ஆடிட் ரிஸ்க் இஸ் ரெடியூஸ் டு அன் அக்செப்டபிள் லோ லெவல். அக்செப்டபிளின்னு வரும்னு நினைக்கிறேன், இல்லை அக்செப்டபிளும் கரெக்டு தான். ஓகே, த ஆடிட் ரிஸ்க் இஸ் ரெடியூஸ் டு அன் அக்செப்டபிள் லோ லெவல். ஓகேவா, when audit work is adequately and properly planned, it reduces the risk of inappropriate opinion by the auditor. ஓகேவா, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஐசி லவ்ஸ் டு டூ திஸ் திங். ஆடிட் ரிஸ்க்னால் என்னங்கிறத அடுத்த சாப்டரில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த வேர்டு வந்து இங்கேயே வந்துருச்சு, அதை நம்ம அங்கே புரியும். ஓகேவா, ஆடிட் ரிஸ்க்கை வந்துட்டு ஒத்துக்கிற அளவுக்கு கம்மியான ஒரு லெவலில் குறைக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, when audit work is adequately planned, properly planned, it reduce the risk of inappropriate opinion by the auditor. இதுவும் அப்படி தான். ஒப்பீனியன் ஆஃப் த ஆடிட்டரே நம்ம இன்னும் அந்த சாப்டரில் ப்ராப்பராக படிக்கல. inappropriate opinion ஆஃப் த ஆடிட்டர்னால் என்ன அப்படின்னா அதுவும் நம்ம இன்னும் படிக்கல. சும்மா ஒரு பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும். அப்போது inappropriate opinion அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கப்ப நம்ம தப்புன்னு கொடுக்கறது ஒரு தப்பு. அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம நினைப்போம் இந்த தப்பும் ஒன்று தான் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஒரு தப்பு பெரிய தப்பு, இன்னொரு தப்பு அவ்வளோ முக்கியமான தப்பு இல்லை. இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. இது வரப்போ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இது ஆனால் inappropriate ஒப்பீனியன் அப்படின்னா அங்கே இருக்கிறது ஒன்றா இருக்கணும், நம்ம கொடுக்கறது ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அது inappropriate ஒப்பீனியன். அதுவும் கரெக்டாக இருந்து நம்மளும் கரெக்டாக தான் இருக்குன்னு கொடுத்துட்டோம்னா அது அப்ராப்ரியேட். அங்கே இருக்கிறதும் தப்பாக இருந்து நம்மளும் தப்பாக தான் இருக்குன்னு சொன்னோன்னா அதுவும் அப்ராப்ரியேட். அங்கே ஒன்று இருக்கணும் ஆனால் நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அது inappropriate. ஓகேவா, இதில் எந்த தப்பு பெரிய தப்புன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வரப்போ உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங் நம்ம பார்த்தது தான். அடுத்து நேச்சர் ஆஃப் ஆடிட் பிளானிங், a continuous and iterative process. ஓகேவா, பிளானிங் என்பது என்றைக்கு பண்ணணும், எதோடு அதை முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
டெய்லி வந்துட்டு ஃபீட்பேக் வர வர, அதாவது ப்ராக்ரஸ் போக போக அதை ரிவ்யூ பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் தேவையா, மிச்சம் இருக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 டார்கெட்டை நம்ம சேஸ் பண்ணுறோம் 20 ஓவர்ஸில் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவோம், பர் ஓவருக்கு 10 ரன்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி பேட்ஸ்மேன்ட்டெல்லாம் சொல்லி அமுச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது, 6th ஓவர் முடிஞ்சிருச்சு, ரன் என்ன இருக்குது, 50 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, மிச்சம் இருக்க 150 மிச்சம் இருக்க 14 ஓவர்ஸில் அடிக்கணும். அப்போ புதுசாக ஒரு பிளானை கண்டினியூ பண்ணணும். அதான் ஆரம்பத்திலே பிளான் போட்டாச்சே அப்படின்ட்டு நம்ம 14 ஓவர்ஸ்க்கும் 10 ரன் அடிச்சிட்டு இருந்தோம்னா 140 தான் வரும், 10 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிடுவோம். ஸோ அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி ஃபுல்லாக புதுசாக பிளானை மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். பிளானிங் அப்படிங்கிறது வந்துட்டு முடிஞ்சிடாது எங்கேயுமே, மேட்ச் முடிகிற வரைக்கும் அந்த லாஸ்ட் பால் கூட நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கண்டினியூஸ் அண்ட் இட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. Planning is not a discrete phase of an audit, ஓகேவா, but rather a continual and iterative process that often begins shortly after with the completion of the previous audit and continues until the completion of the current audit engagement. போன ஆடிட் முடிஞ்சதுலேருந்து இந்த ஆடிட் முடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம், அது முடியவே முடியாது, எப்பயுமே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். Planning, however, includes consideration of the timing of certain activities and in audit procedures that need to be completed prior to the performance of further audit procedures. ஒரு சில நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில விஷயங்களை முன்னாடி செய்யணும், ஒரு சில விஷயங்களை பின்னாடி செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. For example, planning includes the need to consider prior to auditor's identification and assessment of risk of material misstatements such matters as. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளானிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, the need to consider prior to the auditor's identification and assessment of the risk of material misstatements matters such as. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது நம்ம இன்னும் படிக்கல. ஆனால் ஜென்ரலாக சொல்லணுன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ரிஸ்க்கு. இப்போ நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை எப்போ ரிஸ்க்குன்னு சொல்லுவோம், ஒரு பால்கனியில் வந்து அந்த கட்டை செவரு சின்னதாக இருக்குது அப்படின்னா, ஐயோ அது ரிஸ்க்கு, நீ கால் தவறி கீழே விழுந்துடும் அப்படின்னு குழந்தைங்களை அந்த சைடு அனுப்ப மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிஸ்க்கு சொல்கிறாங்க. அதை நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணணும், எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இங்கே தப்பு நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அதை அசஸ் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வந்தாங்கன்னா அதோட ரிலேட் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு சில விஷயத்த டைம் பார்த்து பண்ணணும், எதுக்கு முன்னாடி பண்ணணும் எதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பார்க்கணும், ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா யூஸ்லெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி கான்டெக்ஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா, the analytical procedures to be applied as risk assessment procedures. அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு என்ன, ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ரிஸ்க்கை அசஸ் பண்ணிவிட்டு யாராவது யோசிப்பாங்களா, மாட்டாங்கல்ல. ரிஸ்க் அசஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரிஸ்க் அசஸ்மெண்ட் முன்னாடி தானே பண்ணணும். எக்ஸாமுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து எப்படா தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காதுல்ல. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தானே அதை தெரிவிக்கணும். அந்த மாதிரி obtaining a general understanding of legal and regulatory framework applicable to the entity and how the entity is complying with that framework. நமக்கு எந்தெந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நம்ம கம்பெனி உட்பட்டது, அதுக்கெலாம் அது எவ்வளோ தூரம் கம்ப்ளை பண்ணுது, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஐடென்டிஃபை அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மெட்டீரியாலிட்டி. இது நம்ம ஆல்ரெடி படிக்கல, நான் ஆல்ரெடி முன்னாடி படித்ததுனால எனக்கு தெரியும். பட் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க, அதை டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா, எவ்வளோக்கு மேலே இருந்தால் நமக்கு வந்துட்டு கன்சிடரபிள், எவ்வளோ கீழே இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, 96.5 அப்படின்ட்டு இருந்தால் அந்த 0.5 எல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் இருக்க ருபீஸ் எல்லாம் கூட அப்படி விட்டுருவாங்க. இப்போ ஒரு 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 லட்சம்லாம் சும்மா டெசிமல் பாயிண்ட் மாதிரி அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி. அதுதான் மெட்டீரியாலிட்டி. அப்புறம் இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சொன்னோம்ல,
எக்ஸ்பர்ட்ஸ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். இது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இது அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். ரைட்டா? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் டு அப்டைன் அண்ட் understanding of the entity and its environment, including the entity's internal control, to identify and assess the risk of material misstatement, whether due to fraud or error at the financial statement and assessment level. ஓகேவா, இப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால் என்னன்னு நம்ம இவ்வளோ பார்த்தோம்ல. இங்கே தான் இப்போ தான் ஹீரோ என்ட்ரி. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால் என்னன்றதை இப்போ தான் சொல்லுவாங்க, ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இங்கே வந்து நமக்கு ரிஸ்க்கை பற்றி அவங்க பேசலை, அந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாருங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு, யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா? ஆடிட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவா. எதுக்கு பண்ணுவாங்க? டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். அந்த என்டிட்டி, நம்ம ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணுறோம்ல, அதை பற்றியோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்புறம் அதோட என்விரான்மெண்ட்டை பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, இன்க்ளூடிங் த என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளேயே அவங்க ஒரு ஆளை போட்டு வச்சுக்கிறது, இல்லை ஒரு சிசிடிவி கேமரா வச்சுக்கிறது. அந்த மாதிரி அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோலையும் சேர்த்து நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா. என்ன சொல்கிறாங்க, அந்த என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதோட என்விரான்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வரத்துக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம், அப்புறம் அசஸ் பண்ணுறோம். ஓகேவா, அது வந்து ஃப்ராடால் வரலாம், எரரால் வரலாம். அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் மொத்தமாக தப்பு நடக்கலாம், ஆர் அசர்ஷன் லெவலில் சின்னதாக தப்பு நடக்கலாம். இதுவும் நம்ம இன்னும் படிச்சிருக்க மாட்டோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னால் என்ன, அசர்ஷன் லெவல்னால் என்ன அப்படிங்கிறதும் ஃப்யூச்சரில் நமக்கு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னால் மொத்தமாகவே தப்பு, அசர்ஷன் லெவல்னால் அதில் ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் தப்பு. ஓகேவா, இப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், இன்க்ளூடிங் த என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் லெவல்ஸ். இப்போ இதை யாரும் பார்க்காம சொல்ல சொன்னால் சொல்லுவீங்களா? நமக்கு என்ன பார்த்தோம்? கொஷின் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதை வந்து ஷார்ட்டாக ஆர்ஏபி ரேப்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் ஆர் பெர்ஃபார்ம்டு டு அப்டைன், என்னென்ன அப்டைன் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல், கமா போட்டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த risk of material misstatement whether due to fraud or error, financial statement level or assessment level. ஓகேவா, இதெல்லாம் தான் அதில் இருக்குது. ஓகேவா, இதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். therefore planning includes consideration of matters such as obtaining knowledge about legal framework in which entity is operating. consider for example, அதாவது இப்போ பிளானிங்கில் என்ன வரும் அப்படின்னா, கன்சிடரேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் சச் அஸ் அப்டைனிங் நாலேஜ் அபவுட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் இன் அன் என்டிட்டி இன் விச் என்டிட்டி இஸ் ஆப்ரேட்டிங். அதாவது இப்போ வந்து அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அதை படித்தாலே நமக்கு ஈஸியாக புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெலிகாம் கம்பெனிஸ் வச்சுக்கலாமே. அதுக்கு வந்துட்டு டிஆர்ஏ அப்படிங்கிற டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரெகுலேட்டரி பாடி மாதிரி. அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு தான் இவங்க கட்டுப்பட்டு நடக்கணும். அப்புறம் ஆர்பிஐ இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஓகேவா, டெலிகாம்க்கு டிஆர்ஏ இருக்குது, பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆர்பிஐ இருக்குது. ஆர்பிஐ சொல்கிறது தான் பேங்கிங்கில் இருக்க எல்லா பேங்க்கும் கேட்கணும், டிஆர்ஏ சொல்கிறது தான் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க எல்லோரும் கேட்கணும். அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, இப்போ நான் ஒரு பேங்க் ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அந்த பேங்க்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அவள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியணும். கரெக்டாக அதை தான் சொல்கிறாங்க. பிளானிங் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நீட் டு கன்சிடர் டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆர் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்.
Planning also includes need to consider determination of material or significant matters. It also involves considering what experts need to be involved, whether experts need to be involved taking into account complexity of the business. இது ஓகே, செகண்ட் பாயிண்ட் புரியுது. எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுவாங்களா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிளானிங் பண்ணுறப்ப எது வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணும். இப்போ போகிறப்பயே வந்துட்டு இதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அந்த மாதிரி further it also involves considering need to perform risk assessment procedures for identifying and assessing risk of material misstatement. ஓகேவா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் முக்கியம் அப்படிங்கிறாங்க. பிளானிங்கில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, எது முக்கியம், மெட்டீரியல் ஆர் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகுது. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எதுக்கு, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அசஸ் பண்ணுறதுக்கும். ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிளானிங் இஸ் நாட் அ செப்பரேட் ஆர் டிஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் ஆடிட். இட் இஸ் டு பி வியூட் அஸ் அ கண்டினியூவல் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ். It is a continuous process that begins with completion of the previous audit and continues till the completion of the current audit engagement. ஓகேவா, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்வால்மெண்ட் ஆஃப் கீ என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் இன் பிளானிங் ஆடிட். நம்ம என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோமே, என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டாக, என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஆடிட்டரும் நம்மளோட கிளைண்ட்டும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து உனக்கு ஆடிட்டிங் சர்வீஸ் பண்ணித்தரேன், நீ பதிலுக்கு எனக்கு ஃபீஸ் கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி. அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் யார் யார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆடிட்டர் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு 4 ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் வச்சுக்குவேன், ஒரு பிகாம் எம்ப்ளாயி வச்சுக்குவேன், அப்புறம் டீ காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட்டிக்குவேன். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியை போய் ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். சாரி, அந்த டீ காஃபிலாம் வந்து சேர்க்காதீங்க, அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வரமாட்டாங்க, அவங்கள சேர்க்க வேண்டாம். என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் யாருன்னா ஆடிட் பண்ண போகிற டீமில் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸும், இன்க்ளூடிங் தட் ஆடிட்டர், சிஏ, சிஎம்ஏ, ஒரு பிகாம் படித்த ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போவேன், ஒரு ஆர்டிகல்ஸ் பண்ணுற 4 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவேன். இவங்க எல்லோரும் சேர்ந்தது தான் அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஓகேவா. இப்போ வந்து இது ஒரு பெரிய ஃபேர்ம்னு வச்சுக்கோங்களேன், நாங்களே ஒரு 10 ஆடிட்டர்ஸ் இருப்போம், அப்புறம் ஒரு 10 சிஎம்ஏ இருப்பாங்க, ஒரு 10 சிஎஸ் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து இப்போ ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கெலாம் இப்போ 100 வச்சுக்கலாம், எல்லாமே 100 பேர் சேர்ந்து ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுதான் கீ என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். பெரிய ஆளுங்க, நல்லா படித்தவங்க, கீயாக இருக்கவங்க. ஓகேவா. The engagement partner and other key members of the engagement team shall be involved in planning the audit, including planning and participating in the discussion among engagement team members. அதாவது இந்த கீ மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வால்வ் பண்ணணும். எதில் இன்வால்வ் ஆகணும், ஆடிட்டை பற்றி பிளான் பண்ணுறப்ப இன்வால்வ் ஆகணும். அப்புறம் அது சம்மந்தமாக டிஸ்கஷன் நடக்குதுல்ல, அப்போது வந்துட்டு அவங்க வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The involvement of the engagement partner and other key members of the engagement team in planning the audit draws on their experience and insight, thereby enhancing the effectiveness and efficiency of the planning process. என்ன சொல்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னால் கிட்டத்தட்ட சிஏன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தான் அப்படி என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிஏ ஃபார்மில் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிஏவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அன்ரிட்டன் ரூல் மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த சிஏ அப்புறம் கீ மெம்பர்ஸ் வேறு யாராவது நல்லா படித்தவங்க, இப்போ வந்து ஐஐடியில் ஐஏஎம்மில் எம்பிஏ முடித்தவங்க, அந்த மாதிரி யாராவது ஒரு கீ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்லை நல்லா படித்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கவங்க, அந்த மாதிரி வச்சு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் புரியுது. ஓகேவா. சிஏ அப்புறம் கீ மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்வால்வ் ஆகணும் பிளானிங்கில், அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதில். அதனால் அவங்க அதில் இன்வால்வ் ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இன்சைட்டும் நமக்கு கிடைக்கிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இன்சைட்டும் நமக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, என்ஹான்சிங் த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த பிளானிங் ப்ராசஸ். ஓகேவா. பிளான் பண்ணுற ப்ராசஸை வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், பிளான் பண்ணால் ஆடிட் வந்துட்டு எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதே இது
பிளான் பண்ணுறது எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கீ என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஓகேவா? டிஸ்கஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் வித் என்டிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். என்டிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம ஒரு கம்பெனி ஆடிட் பண்ண போகிறோம்ல, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இருப்பாங்கல்ல, அங்கே ஒரு அங்கிள் உட்காந்துருப்பார், நான் தான் அந்த கம்பெனியோட மேனேஜர், என் கம்பெனியை தான் நீங்கள் மேனேஜ் பண்ண தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சைன் போட்டு கொடுத்துருப்போம்ல, அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்மளோட பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. The auditor may decide to discuss the elements of planning with the entity's management to facilitate the conduct and management of the audit engagement. நம்ம ஆடிட் பண்ணுற பிளானை வந்துட்டு நமக்கு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நான் 10ஆம் தேதி வந்து இந்த வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறதுனால அவங்க எனக்கு முன்னாடியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஓகே, 10ஆம் தேதி ஆடிட்டர் சார் வருவார், இன்றைக்கி வந்து நமக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட்டோட. When discussing matters included in the overall audit strategy or audit plan, care is required in order not to compromise the effectiveness of the audit. இந்த லைன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லட்டுமா? நம்ம ஃபுல் பிளானையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஃப்ராடாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம அவன்கிட்ட சர்ப்ரைஸாக பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னா 10ஆம் தேதி வராங்க, அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஓகே, அதில் எதுவும் ஃப்ராட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆன்லைனில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, அவனே தப்பாக கொடுத்தாலும் நம்ம பேங்க்கில் போய் இன்னொரு காப்பி வாங்கி செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதே இது அவனோட இன்வென்ட்ரியை நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவன் ஒரு பிஸ்கெட் கம்பெனி வச்சுருக்கான், என்கிட்ட வந்து 100 கிலோக்கு 1000 பேக்கெட் பிஸ்கெட் இருக்குது அப்படின்னு அவன் புக்ஸில் எழுதி வச்சு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஆனால் அங்கே நேரில் போய் பார்த்தா அவ்வளோ இல்லை, 100 தான் இருக்குது அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம்? சர்ப்ரைஸாக போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நான் 10ஆம் தேதி காலைல 10 மணிக்கு அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் 10 பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த 100 எப்படியாவது கொண்டு வந்துடுவான். அப்புறமா நம்ம போனதுக்கப்புறம் அவங்கள்ட்டலாம் திருப்பி கொடுத்துருவான். அந்த மாதிரி ஃப்ராடுக்காரை ஏமாத்துறதுக்கு நம்மளே ஈஸியாக பண்ணி வழிவகுத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, when discussing matters included in the overall audit strategy or audit plan. ஓகேவா? நம்ம ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலேயோ ஆடிட் பிளான்லேயோ இருக்க விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆடிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பிளானிங் ப்ராசஸ், எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங். பிளானிங் என்பது 2 வகை, அதாவது பிளானிங்க்கு தேவையான பொருட்கள் மாதிரி இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிளானிங். ஒன்று ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரிலிமினரியாக ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அது ஓகே ஆச்சு அப்படின்னா அடுத்து பிளான் பண்ணணும். ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட மேரேஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது மாதிரி. ஓகேவா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோ பையனோ நமக்கு ஓகேவான்னு பார்க்கணும். அவங்க ஓகே ஆகிட்டாங்க அப்படின்னா அப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம், எந்த மண்டபம், சாப்பாடு எங்கே, கோயில்லையா, மண்டபத்துலையா, சர்ச்சிலையா அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இது வந்து பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது. என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு, பொண்ணு ஹைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி அந்த என்டிட்டி வந்து ஓகேவா இல்லையா, நம்ம இங்கே போய் ஆடிட் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? The auditor consider whether relationship with client should be continued and whether ethical requirements including independence continue to be compiled with it includes. நமக்கு வந்துட்டு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிளைண்ட்டோட நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது கண்டினியூ ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கா? இப்போ இது ஏன் கண்டினியூன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆடிட்டர் வந்து மாற்றுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்போ வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்திருப்போம். அப்புறம் என்ன ஆயிருக்கும், நம்ம ஒய்ஃப் அங்கே போய் ஒரு எம்ப்ளாயியாக வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. அப்போ செகண்ட் வருஷத்துக்கு அது கண்டினியூ ஆகுதா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்ம ஒய்ஃப் அங்கே வேலை செய்கிற வரைக்கும் அது இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஸோ அந்த கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வரும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. அந்த பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது கதையில் பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு இல்லையா? அதில் 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை இது வந்து அந்த ப்ராசஸ் இல்லை, எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது, அடுத்து வந்துட்டு எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பொண்ணு வீட்டுங்களும் பையன் வீடும் சேர்ந்து பேசிக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இங்கே பாருங்கள், நாங்கள் இவ்வளோ தான் போடுவோம், நீங்கள் அவ்வளோ போடணும்,
மண்டப செலவு எங்களுது, சாப்பாடு செலவு உங்களுது, அந்த மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க, கண்டினியூ பண்ணலாமா இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் எத்திக்கல் ரிலேஷன்ஷிப், இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, கண்டினியூயன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்னால் இப்போ பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க, அதை கண்டினியூ பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கலாமா வேணாமா, அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் ஜாதகம் ஒத்து வருதா இல்லையா, ஓகேவா, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு கல்யாணத்தை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங், நாங்கள் இவ்வளோ தான் நகை போடுவோம், இப்படி தான் பண்ணுவோம், சென்னையில் தான் செட்டில் ஆகணும், அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த கீவேர்ட்ஸை மறந்துடாதீங்க. கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், கம்ப்ளைண்ட்ஸ் வித் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது அதை வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் த ஃபாலோயிங். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் த ஃபாலோயிங். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஓகே, ஆல்ரெடி லவ் பண்ணுறாங்கன்னு வந்து நிற்கிறாங்க பொண்ணும் பையனும், இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு என்னென்ன பார்க்கணும், அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். அந்த லவ்வை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. It should be ensured that appropriate procedures regarding the acceptance and continuance of client relationship and audit engagements have been followed and that conclusions reached in this regard is appropriate. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீ அக்செப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் அப்புறம், நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ஹாவ் பீன் ஃபாலோட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கேள்விகளை கேட்கணும், அப்புறம் அதோட கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். ஓகேவா? சரி, இது நம்ம மேரேஜ் பற்றி போனோன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லாக அங்கே போய்டும். நான் ஆடிட்டிங் டேர்ம்ஸ்லேயே சொல்கிறேன் இதுக்கு மேலே. அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு அப்ராப்ரியேட் அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது, அதாவது இந்த இடத்துல ஏன் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்றதும் சொல்லிடுறேன். இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ், அது என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்குறோம், அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அதே இது 2வது வருஷம் 3வது வருஷம் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? அதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். இட் ஷுட் பி என்ஷூர்ட் தட் அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபாலோட். ஃபஸ்ட்டு அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா? அது பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்புறம் அதுக்கான கன்க்ளூஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இட் ஷுட் பி என்ஷூர்ட், இதுதான் கீவேர்டு. ஓகேவா? என்ன கீவேர்டு இல்லை, இதுதான் வந்துட்டு மெயினாக என்ன சொல்ல வராங்கன்றது. என்ன என்ஷூர் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயத்தை என்ஷூர் பண்ணோம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கோ கண்டினியூ பண்ணுறதுக்கோ முன்னாடி அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்க்கணும். அப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது, firm should obtain information considered necessary in the circumstance before accepting an engagement with a new client, when deciding whether to continue an existing engagement and when considering acceptance of a new engagement with an existing client. ஓகே, இதில் வந்து ஒரு 3 கேஸ் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம வந்து ஒரு நோட்டாக எடுத்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். குயிக்காக எடுத்துடலாம், நோட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி படிக்கிறப்பே அப்பப்போ எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சரி, இப்படிலாம் எழுதுனா தான் லேட் ஆகுது. ஓகேவா? நம்ம இது எதுவுமே பண்ண வேணாம். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? இதெல்லாம் இப்போ பார்த்தா ஞாபகம் வந்துடும், யாரும் மறக்க மாட்டோம் அதுக்குள்ளெல்லாம். இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஏ, வாட் இஸ் த திங், பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட முடிஞ்சால் சூப்பராக போட்டுருவேன். ஓகேவா? அது கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா, இட் ஷுட் பி என்ஷூர்ட் தட் அப்ராப்ரியேட், இட் ஷுட் பி என்ஷூர்ட் தட் தான் முக்கியம்.
இதுக்கு ஏன் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த சாப்டர்லேருந்து கேட்கணுன்னா எய்தர் இந்த ஏரியாவில் கேட்கணும், இல்லைனா இதுக்கப்புறம் ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவிலேருந்து கேட்கணும். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, அதனால தான் நான் இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது தான் பார்த்துக்கணும். அடுத்தது, the firm should obtain information considered necessary. இந்த இடத்துல எது இம்பார்ட்டண்ட்னா, the firm should obtain information considered necessary. ஓகேவா, அப்புறம் அது கீழே ஒரு 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்லுவாங்க. மூணு கேஸ் சொல்கிறாங்க. அக்செப்டிங் த என்கேஜ்மெண்ட் வித் அ நியூ கிளைண்ட். அடுத்த கண்டிஷன், அடுத்த கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when deciding whether to continue an existing engagement, ஆல்ரெடி அந்த என்கேஜ்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கன்சிடரிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ நியூ என்கேஜ்மெண்ட் வித் அன் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட். அக்செப்டன்ஸ்ன்ற வேர்டு வரலையே, அக்செப்டன்ஸ் தானா? ஓகேவா, ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு கிளைண்ட்டும் புதுசு, என்கேஜ்மெண்ட்டும் புதுசு. ஓகேவா, புது கிளைண்ட்டு புது என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி கிளைண்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட கண்டினியூ பண்ண போகிறோம். என்கேஜ்மெண்ட்டும் பழசு, கிளைண்ட்டும் பழசு. இங்கே கிளைண்ட்டு பழசு, ஆனால் நம்ம செய்ய போகிற வேலை புதுசு. ஓகேவா, இந்த 3 கேஸ்லையும் என்ன பண்ணணும், ஃபர்ம் ஷுட் அப்டைன் இன்ஃபோ கன்சிடர்ட் நெசசரி. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ம் வந்துட்டு இன்ஃபோவை வந்துட்டு வாங்கணும், தேவையான ஆவணங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, மேட்டர்ஸ் சச் அஸ் இன்டெகிரிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஓனர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, பிரின்சிபல் ஓனர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட்டோட இன்டெகிரிட்டிலாம் எப்படி இருக்குது, நம்ம என்கேஜ்மெண்ட் டீமோட கம்பிட்டன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஆடிட் பண்ணுறப்ப வந்த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ்லாம் என்னென்ன, எந்த மாதிரி மேட்டர்ஸ் வந்திருக்கு, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்டெகிரிட்டி ஆஃப் த பிரின்சிபல் ஓனர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட். ஓகேவா, அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு கம்பீட்டன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் டு பெர்ஃபார்ம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு இம்ப்ளிகேஷன் ஆஃப் த மேட்டர்ஸ் தட் ஹேவ் அரைசன் டியூரிங் த கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட் மே நீட் டு பி கன்சிடர்ட். ஓகேவா, இதெல்லாம் நான் நோட்ஸாக எழுதியிருந்தேன்னா 3 பாயிண்ட்டாக தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ அது நமக்கு டைம் இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி பண்ணிக்கலாம். பிசைட்ஸ், இன் கேஸ் ஆஃப் இனிஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் வித் ப்ரெடிசிசார் ஆடிட்டர் ஷுட் பி மேட். ஓகேவா, இதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இனிஷியல் என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம அப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அதை ஆடிட் பண்ணிட்டு போயிருப்பான்ல அந்த ஒரு ஆடிட்டர்கிட்ட, ஐயோ
ஆடிட்டர் வந்து அவன் இவன்லாம் சொல்கிறேனே, ஆல்ரெடி ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணிட்டு போயிருப்பாருல்ல, அவரை வந்து நம்ம கேட்கணும். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் ஆடிட்டர்ஸ் நடக்கிறப்ப. ஓகேவா? இதெல்லாம் எதில் வருது? பொருத்தம் பார்க்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வருது. அடுத்தது தான் இல்லை நம்ம இன்னும் அதுக்கே போகல. ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் 3 விஷயங்கள் இருக்குது. அதில் தான் வந்துட்டு ஓகே சொல்லலாமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் ஜாதகம் பார்க்கணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேவா? அதில் தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஓகே சொல்லலாமான்னு பார்க்குறதுக்கே இவ்வளோ பார்க்கணும். ஓகேவா? அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், கன்க்ளூஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு நியூ கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸிஸ்டிங் என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டு கூட நியூ என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிடிசிசர் ஆடிட்டர்கிட்ட போய் கேட்கணும். அந்த பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கிறேம்பாங்கல்ல அது. செகண்ட் ஒன்று வந்துட்டு இதுதான் ஜாதகம் பார்க்குறது. என்ன ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, எவாலுவேட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ். எத்திக்கலாக நமக்கு இது வந்துட்டு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க பிஃபோர் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பார்ட் 2 பார்ட் பி. ஓகேவா? The auditor shall continuously evaluate compliance with ethical requirements including independence. ஓகேவா? Independent means the judgment of a person is not subordinate to the wishes or direction of another person who might have engaged him. இது நம்ம வந்து சாப்டர் 1லே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த விஷயத்தை தான். கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆடிட் ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் கரெக்டாக தாங்க இருந்துச்சு, இப்போ தான் இப்படி அப்படின்னு சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. இதை இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஹைலைட்டர் மேலே ஹைலைட்டர் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அதான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு நான் எனக்கு இந்த ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் இண்டிபெண்ட்டாக தான் இருந்தேன், அப்போ என் ஒய்ஃப் வந்து இந்த கம்பெனியில் வேலையே செய்யலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது கண்டினியூஸாக நம்ம எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும். எந்த செகண்ட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னு தோணுதோ அப்போயே அதுக்கான அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்புறம் அதை டாக்குமெண்ட்டும் பண்ணி வைக்கணும். அப்போ தான் கேஸ் போட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும். Throughout the audit engagement, the engagement partner shall remain alert through observing and making inquiries as necessary for evidence of non-compliance with relevant ethical requirements by members of the engagement team. ஓகே, இது வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஓகேவா? இப்போ நம்ம ஒய்ஃபே அங்கே போய் வேலைக்கு சேர்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இதே நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போயிடும், அவங்களோட அப்பா தான் அங்கே வந்துட்டு சிஇஓவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம அவனை போய் ஒரு வேலை பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அவன் அங்கே தப்பு கண்டுபிடிச்சானா அவன் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவானா? அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட தான் காட்டுவான். இங்கே பாருப்பா, நீ இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க, நான் வந்து என் ஆடிட்டர்கிட்ட காட்டாமல் இருந்தேன், எனக்கு பேக்கெட் பண்ணி 5000 கொடு அப்படின்னு போய் வீட்டில் தான் சொல்லுவான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆடிட் பண்ணுறப்ப நம்மளோட என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தான் இருக்காங்களா, ரெலவெண்ட் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத அலர்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரெலவெண்ட் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அப்சர்வேஷன் மூலியமாகவும் என்கொயரிஸ் தேவையான இடத்துல அவன்கிட்டே போய் கேட்கணும். டே, உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்கே இருக்காங்களாடா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் அப்சர்வ் பண்ணணும், பார்க்கணும். அவன் போய் இன்னும் ஒரு அங்கிள்கிட்ட மட்டும் அவன் போய் டெய்லி பேசிகிட்டு இருக்கானே, யார் அது அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? இதையும் பாயிண்ட்டாக எழுதுனேன்னா நான் தனித்தனியாக எழுதுவேன். அப்சர்விங் தனியாக எழுதுவேன், இன்கொயரிஸ் தனியாக எழுதுவேன். ஓகேவா? தனியாக எழுதுறதெல்லாம் நம்பர் போட்டு வைக்கலாம். என்ன, யார் மேலே? நம்ம புக்கு தானே, யார் வந்து பார்க்க போகிறா? பென்சிலில் போடுவோம். வேணாம், பார்க்க அசிங்கமாக இருக்குது. இது 1. ஓகேவா? இது 2. ஓகேவா? ஃபார் வாட்? அப்சர்வேஷன் அண்ட் என்கொயரிஸ் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, as necessary for evidence of non-compliance with relevant ethical requirements by members of the engagement team. ஓகேவா? அது முடிஞ்சிருச்சு. இஃப் மேட்டர்ஸ் கம் டு த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் அட்டென்ஷன், அப்படி ஏதாவது ஒரு வேளை நம்ம அட்டென்ஷனுக்கு வருது, நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஒரே ஒரு செகண்ட் கைஸ், தண்ணி குடிச்சிக்கிறேன்.
நான் தொடர்ந்து இவ்வளோ நேரம்லாம் பேசவே மாட்டேன் யூஸ்வலாக. ஸோ திடீர்னு தண்டை கரங்குது. தண்டைங்கிறேன், தொண்டை. If matters come to engagement partners' attention, that indicates that members of engagement team have not complied with relevant ethical requirements, and the engagement partner, in consultation with others in the firm, shall determine the appropriate action. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸை மட்டுமே வச்சு சொல்கிறேன். அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எத்திக்கலாக இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இங்கே ஆடிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம அடி வாங்குறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் அப்படி ஏதாவது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆடிட்டராக என்ன பண்ணணும்? இன் கன்சல்டேஷன் வித் அதர்ஸ் இன் த ஃபர்ம், நம்ம ஃபேமில் இருக்க மற்றவங்களையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்ராப்ரியேட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? எனக்கு இதுக்கும் நோட்ஸாக எழுதணும்னு ஆசையாக இருக்குது. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு டைம் இருந்தால், ஆனால் அது நல்லா இருக்காது. ஃபைனல் படிக்கிறப்ப மரணமாக படிக்கிறேன், மாஸ்க் காட்டுறேன் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து. இப்போ என் ஐம்புலன்களையும் அடக்கிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். The engagement partner shall form a conclusion on compliance with independence requirements that apply to the audit engagement. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷனை வந்து ஃபார்ம் பண்ணணுமோ. என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்துட்டு அந்த கன்க்ளூஷனை ஃபார்ம் பண்ணும் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இண்டிபெண்டன்ட் ரெகுலேஷன் அப்ளை டூயிங். ஸோ அந்த கன்க்ளூஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், கம்பைல் பண்ணி தான் இருக்கோம், நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ணணும்ல. ஜாதகம்லாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஓகே பண்ணணும்ல. அந்த இதில் பார்க்குறப்ப கட்டம் எப்படி இருக்குது, திசை எப்படி இருக்குது, கோல் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டம் திசை கோல் தான் இது. ஓகேவா? 7ல் சுக்கிரன் இருக்கான், 4ல் ராகு இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல ஜாதகம் ஓகே ஆகிறதுக்கு. அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம இண்டிபெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கா, எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கான்னு பார்க்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் இதெல்லாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? obtain relevant information from the firm to identify and evaluate circumstances and relationships that create threats to independence. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் அதை எவாலுவேட் பண்ணணும். எதடா ஐடென்டிஃபை பண்ணணும், எதடா எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சொந்தமாக முடிவெடுக்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா தான் இண்டிபெண்டன்ஸ். ஏதாவது ஒரு சூழ்நிலையோ இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போ அதை கெடுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், எவாலுவேட் பண்ணணும். சூழ்நிலை எப்படி அப்படி இருக்கும்? இப்போ நான் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த எம்ப்ளாயிக்கிட்ட, அந்த கஸ்டமர்கிட்ட, அந்த என்டிட்டியோட ஓனர்கிட்ட, அது நான் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா இது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ். அந்த இடத்துல என் இஷ்டத்துக்கு என்னால் செய்ய முடியாது. அவன் வந்து அப்புறம் நீ காசும் தரமாட்டேன், எதுவும் பண்ண மாட்டியா, நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போ என் அண்ணனோ தம்பியோ இல்லை என் ஒய்ஃபோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து அங்கே இதுவாக இருக்காங்க அப்படின்னா அதுவும் என்னோடய இண்டிபெண்டன்ஸ்க்கு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது, எவாலுவேட் இன்ஃபர்மேஷன் ஆன் identified breaches, if any, of the firm's independent policies and procedures to determine whether they create a threat to independence for the audit engagement. ஆல்ரெடி ஏதாவது ஐடென்டிஃபைடு ப்ரீச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஃபேமோட இண்டிபெண்டன்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் ஏதாவது ப்ரீச் அப்படின்னா அதை மீறி செய்கிறது, ஏதாவது ஒரு பாலிசியோ ப்ரொசீஜரையோ தப்பாக நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட தப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எவாலுவேட் பண்ணுவோம். டு டிட்டர்மைன் வெதர் தே கிரியேட் அ த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் ஃபார் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஓகே, அடுத்தது, டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு எலிமினேட் சச் த்ரெட்ஸ் ஆர் ரெடியூஸ் தெம் டு அன் அக்செப்டபிள் லெவல் பை அப்ளையிங் சேஃப்கார்ட்ஸ். Appropriate action to eliminate such threats or reduce them to an acceptable low level by applying safeguards, or if considered appropriate, to withdraw from the audit engagement. Where withdrawal is permitted by law or regulation, the engagement partner shall promptly report to the firm any inability to resolve the matter
for appropriate action. Promptly report to the firm any inability to resolve. ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் ஃபார்ம் ஆகுது. பிசைட் இருங்க அதை முடிச்சுட்டு ChatGPT கேட்போம். பிசைட்ஸ் கன்சிடரேஷன் ஃபார் கிளைண்ட் கண்டினியூன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ethical requirements, preliminary engagement activities also include establishing an understanding of the terms. ஓகே, அது கடைசி பாயிண்ட்டு சின்னதாக தான் இருக்குது, முடிச்சுட்டு போயிடுவோமா. இது வந்து மண்டபம் எங்கே வச்சுக்கலாம், யார் வந்து என்ன செலவை பார்க்குறது, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட். ஆடிட்டிங் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து எதுக்காக வரோம் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். நான் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறதுக்காக வரேன், ரிவ்யூ பண்ணுறதுக்காக வரல, உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகலாம் வரல, நான் வந்து ஆடிட்காக தான் வரேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். ஓகேவா. இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் த என்டிட்டி அண்ட் த ஆடிட்டர். கரெக்டாக, நமக்கும் நம்ம இந்த வேலையை தான் செய்ய போகிறோங்கிறது தெளிவாக இருக்கும். சரி, இங்கே இருக்கோம் நம்ம, அந்த என்டிட்டிக்கும் சரி அவங்க இந்த வேலையை தான் செய்யறதுக்கு வராங்கன்றது தெளிவாக இருக்கணும். அப்போ ரெண்டு பேருக்குமே அது நல்லது தெரிஞ்சுக்கிறது. தட் த ஆடிட்டர் சென்ஸ் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆடிட் to help avoid misunderstandings with respect to the audit. It ensures that there is no confusion with the client regarding terms of the engagement. என்ன வேலை செய்ய போகிறோம், அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் என்ன வந்து அதில் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ கொடுக்கணும், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டுக்கு முன்னாடி. ஓகேவா. ஆடிட்லாம் ஆரம்பித்து அப்புறமா அங்கே போய் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஆடிட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம யோசிக்கிறப்போவே இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்து இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், ஓகேவா நாட் ஓகேவாங்கிறத முன்னாடியே கேட்கணும். ஓகேவா. இன்னொன்று என்ன இந்த இடத்துல நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, ஆடிட்டர் சென்ஸ் என்கேஜ்மெண்ட் லெட்டர் யார் யாருக்கு கொடுப்பா அப்படின்றது ஒரு கேள்வியாக வரும். ஆடிட்டர் தான் கிளைண்ட்டுக்கு கொடுப்பாங்க, கிளைண்ட் வந்து அது ஓகேவா நாட் ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ பொண்ணு பார்க்க போகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. ஆடிட்டர் தான் வந்துட்டு பாய், கிளைண்ட்டு தான் வந்துட்டு கேர்ள். நம்ம தான் போய் அவங்கள்ட்ட வந்து பொண்ணு பார்த்துட்டு வரணும். ஆனால் இதில் ரெண்டு பேருமே ஓகேவா நாட் ஓகேவான்னு சொல்லுவாங்களே. சரி விடுங்க, பொண்ணு மாப்பிள்ளலாம் வேணாம். ஆடிட்டர் வந்துட்டு சென்ட் பண்ணுவார், கிளைண்ட் வந்துட்டு ஓகேவா நாட் ஓகேவா அப்படின்றத சொல்லுவார். அதுக்குள்ளே போனேன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் எனக்கு இதில் என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா, இங்கே ஃபேர்ம்னு அடிக்கடி சொல்கிறாங்களே, இது வந்துட்டு நம்ம ஆடிட் பண்ணுற ஃபேர்ம், நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸை சொல்கிறாங்களா, இல்லை நம்ம ஆடிட் பண்ண போகிற இடத்த தான் என்டிட்டிங்கிற மாதிரி இன்டர்சேஞ்சபிளாக அப்படியே ஃபேர்ம்னு. ஐயோ, இதை தெரியாமல் ஆன் பண்ணிட்டேன்னா, இது வேணாம், இது போ சொன்னாலும் போகாது, எனக்கு தெரியும். அப்பாடா போயிடுச்சு. இந்த இடத்துல அவங்க இதை ஃபோட்டோவாக எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அப்படியே காப்பி கொடுப்போம். நீ புதுசாக ஒரு சாட்டுவா, அதில் போய் பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஐயோ, என்ன இப்படி வருது, டேய் எனக்கு ஹைலைட் பண்ணது மட்டும் வேணாண்டா, எனக்கு மொத்தமாக அது ஃபோட்டோவாக வேணும். காப்பி கொடுத்தா இது மட்டும்தான் வருமா? டேக் ஸ்க்ரீன்ஷாட், சூப்பர்ரா. காப்பி, இந்த இடத்துல போய் பேஸ்ட் கொடுத்து அலோ பேஸ்ட் கொடுத்து ஓகே, நான் நினச்சது கரெக்டு தான், எங்கேயுமே கிளைண்ட்டை மீன் பண்ணாது. ஓகேவா. ஓகே, டன். அப்போ இந்த தேர்ட் பேராகிராஃபில் இருக்க என்ன எது சொல்கிறாங்க, நம்ம ஆடிட்டிங் என்டிட்டியில் தான் வந்துட்டு, சாரி இந்த செகண்ட் லைனில் தான் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. ஐடென்டிஃபை ப்ரீச்லாம் சொல்கிறாங்களே, நம்ம பண்ண தப்பை நம்மளே எடுத்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே, நம்மளோட பாஸ்ட்டில் வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதில் நம்ம பாஸ்ட்டில் ஏதாவது ஐடென்டிஃபை அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மீறி இருக்கோம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகிருந்துச்சுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம ஏதாவது நமக்கு அதனால் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது த்ரெட் வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, தேவைப்பட்டால் அந்த என்கேஜ்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு சுச்சுவேஷன் சரியில்லை, ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெளியே வந்துடுங்க. ஆனால் அது வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறது வந்துட்டு லா ரெகுலேஷனில் பர்மிட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த சிஏ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராம்ப்டாக ஒரு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க, இந்த இடத்துல எங்களால் இதை சரி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் எதனால் நீங்கள் வந்துட்டு அந்த இதை பண்ண முடியல, எதனால் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராம்ப்டான ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு வாங்க. எனி இன்னபிலிட்டி டு ரிசால்வ் த மேட்டர் ஃபார் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இல்லை அப்படி சொல்லலை. வித்ட்ரா பண்ணுறது நீங்கள் வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல, டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு எலிமினேட் சச் த்ரெட்ஸ். நமக்கு ஏதாவது ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி ஏதாவது எடுக்க முடியல, அந்த மாதிரி நம்மளால் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபார்ம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து 3 பாயிண்ட் இருக்குது கரெக்டாக. நம்ம ஹைலைட்ரு கலரை வச்சு பாயிண்ட்ஸ் நோட் பண்ண ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல். அப்போ ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட பாக்ஸ் இருக்கே, பாக்ஸ் போடுற கருவி. ஏய் சூப்பர்டா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. இனிமேல் எவனாக இருந்தாலும் வாங்கடா. பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா இனிமேல் ஹைலைட்டர் கலர் தான். ஓகேவா? அதை நான் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் கலர், பச்சை கலர், ப்ளூ கலர், அப்படியே அது இருக்க ஆர்டர்லேயே இருக்கட்டும். டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு எலிமினேட் சச் த்ரெட்ஸ் ஆர் ரெடியூஸ் தெம் டு an acceptably low level by applying safeguards. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது, இஃப் கன்சிடர்ட் அப்ராப்ரியேட் டு வித்ட்ரா ஃப்ரம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் வேர் withdrawal is permitted by law or regulation. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆடிட்டர் என்கேஜ்மெண்ட் பண்ண. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் அப்புறமா நம்ம வந்து படிக்கிறப்ப ரொம்ப மோசமாலாம் இல்லை, பார்த்தா நல்லா தான் இருக்குது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புக்கு நான் எப்படி வேணால் படிப்பேன். கோச்சிக்காதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது நல்லா இல்லைன்னா. வேணால் திமுறா பேசுகிறாங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். Besides consideration for client continuance and compliance with ethical requirements, preliminary engagement இதெல்லாம் படித்தாச்சு இல்லையா? எஸ்டாப்ளிஷிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இதில் நம்ம முக்கியமானதெல்லாம் வந்துட்டு நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச மெத்தடில் ஹைலைட் பண்ணலாமா? இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் என்டிட்டி அண்ட் ஆடிட்டர் தட் நீட்ஸ் டு சென்ட் அன் ஆடிட்டர். ஓகே, இதில் நான் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆடிட்டர் சென்ஸ். ஓகேவா? an audit engagement before the commencement. ஓகேவா? to avoid misunderstandings with respect of audit. இது என்ன சொல்லுது? it ensures that there is no confusion with the client regarding terms of என்னது என்கேஜ்மெண்ட். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுதா? ஓகே, ஐ எம் கிளாட் தட் வி ஃபைண்ட் திஸ் மெத்தட். இந்த மாதிரி தனியாக மார்க் பண்ணுறது, இந்த பாயிண்ட்ஸாக இருக்கிறது ஒரு ஐசிஐயில் பெரிய விஷயமே, பெரிய ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவன் பாயிண்ட்டாக பிரித்து கொடுத்தா இடம் அதிகமாகுதுன்னா இல்லை என்ன இதுன்னு தெரியல, ஆனால் அது ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது. இது வந்து ப்ரொஃபஷனல் லாங்குவேஜில் இருக்குது, பட் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், பார்த்தோன்னே அது நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா நம்ம தனித்தனி பாயிண்ட்ஸாக பார்த்தா ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதை நம்ம கலரில் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஐ எம் ஹாப்பி தட் வி ஆர் கோயிங் டு டூ திஸ் ஃபார் எவ்ரி திங். இந்த இடத்துல கூட நான் ப்ராக்கெட்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், இது பார்த்தா ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது, என்னடா அது ப்ராக்கெட்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது நமக்கு அப்புறம் லேட்டராக புரியாது. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு இதில் வந்து மேஜராக பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஒரு சில நேரம் அந்த லைன் ஸ்ட்ரைட் ஆகுது, ஒரு சில நேரம் ஆக மாட்டேங்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செகண்ட் பாயிண்ட். இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு நம்ம என்ன வந்து இது பண்ணி வச்சுருந்தோம், ஹைலைட் பண்ணி, த்ரூ அவுட் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஷால் ரிமைன் அலர்ட் த்ரூ அப்சர்விங்
and making inquiries as necessary for evidence of non-compliance with relevant ethical requirements by members of the engagement team. If matters come to the engagement partner's attention that indicate the members of the engagement team have not complied with relevant ethical requirements, the engagement partner, in consultation with others in the firm, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாம் ஓகே. எனக்கு இதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியான பரவாயில்ல. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். Throughout the audit engagement, the engagement partner shall remain alert through observing and making inquiries. நம்ம தான் ஜூம் பண்ணி தானே படிக்கிறோம். ஸோ திஸ் வில் பி கண்ணுக்கும் ரொம்ப அடிக்காமல் இருக்கும். ஏதாவது மார்க் பண்ணோன்னாலும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அது பார்க்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. திஸ் இஸ் குட். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த நோட்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் சின்ஸ் நம்ம எடுத்துட்டோங்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும். இதையும் நம்ம மாற்றிடலாம் 1 2 3க்கு. இந்த இடத்துல வந்துட்டு மேட்டர்ஸ் சச்சஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஓனர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்துட்டு கம்பீட்டன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் டு பெர்ஃபார்ம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். எனக்கு கலர்ஸ் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஸோ எனக்கு ப்ரீசெட்டாக என்ன கலர் இருக்கோ அதை நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர்ஸ் ஏன்டா யூஸ் பண்ணுறேன், இதுக்கு பதிலாக இந்த கலர் யூஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் டூ தட். may need to be considered. ஓகேவா? ஐ கெஸ் நம்ம இதையே வந்து இன்னும் ஒரு 4-5 கலர் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் இப்போது நான் எதுக்காக இதை அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மேட்டர்ஸ் சச்சஸும் மே நீட் டு பி கன்சிடர்டும் ஒரே கலரில் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த மாதிரி மேட்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த ஹோல் பேராகிராஃபே. ஸோ நடுவில் இருக்கிறத மட்டும் வேறு வேறு கலரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி அப்ராப்ரியேட். ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் படித்தோம்னா அது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். ஆக்சுவலாக இந்த பர்பிள் எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளூ எனக்கும் பிடிச்சிருக்கு, க்ரீனும் பிடிச்சிருக்கு, எல்லோ நல்லா தான் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றதை விட. வேறு ஏதாவது பெட்டராக இருக்கா? இதுவும் நல்லாயிருக்கு. நம்ம எல்லோவை தூக்கிடலாம். இதை ரிமூவ்லாம் பண்ண முடியாதா? க்ரீன் பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, பர்பிள் பிடிச்சிருக்கு, எல்லோ கூட பிடிச்சிருக்கு. சரி, மெயினாக இதை 4 வச்சுக்கலாம். அடே கஷ்டப்பட்டு ஆர்டர்லாம் பண்ணனேடா, அது இங்கெல்லாம் வராதா? சரி போ, இது எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு போகுது. மற்ற எல்லாமே ஓகே தான். நைஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி வேறு எதுக்காவது நமக்கு அப்படி தேவைப்பட்டுச்சா? இங்கே தேவைப்பட்டுச்சு, கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு.
the firm should obtain information considered necessary in the circumstances before. இது வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட ஸ்டார்டிங். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா அக்செப்டிங் அன் என்கேஜ்மெண்ட் வித் அ நியூ கிளைண்ட். அடுத்த திங் என்ன அப்படின்னா வென் டிசைடிங் வெதர் டு கண்டினியூ அன் எக்ஸிஸ்டிங் என்கேஜ்மெண்ட். அடுத்த திங் என்ன அப்படின்னா அண்ட் வென் கன்சிடரிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ நியூ என்கேஜ்மெண்ட் வித் அன் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட். ஓகேவா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் பண்ணி முடித்தா என் புக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபன்னியாக இருக்க போகுது. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கலர் அடிச்சு வச்சுருக்க ஃபுல்லாக அப்படின்னு கேட்பாங்க யாராவது பார்த்தா. பட் பரவாயில்ல, ஆஸ் லாங் as it provides ease, it is good to do anything. It should be ensured that appropriate procedures regarding the acceptance and continuance of client relationship and audit engagements have been followed and that conclusions reached in this regard is appropriate. Okay, first வந்துட்டு this is point number 1. It should be ensured. என்ன ensured பண்ணோம் அப்படின்னா that appropriate procedures regarding the acceptance of client and audit have been, இங்கே have beenல இருந்து followed வரைக்கும் இதுவே. see guys, இப்போ புரியுதா? இப்போ வந்து இந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதோட இது வந்து இந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங், இது வந்து இந்த சென்டென்ஸோட எண்டிங். நடுவில் 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தையும் நம்ம வேறு வேறு கலரில் பண்ண போகிறோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு பார்த்தோன்னே அது புரியும். ஓகே, இந்த சென்டென்ஸ்குள்ளே இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் இது ஃபுல்லாகவே ஒன்று தானே. இங்கே அண்டு இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த அண்டுக்கு அப்புறம் இருக்கிறது சாரி, த அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இது. அப்போ இங்கே ஆஃபோட கட் பண்ணணும். ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஹாவ் பீன் ஃபாலோட். ஓகேவா? அடுத்தது இட் ஷுட் பி என்ஷூர்டுக்கு வந்துட்டு எண்டிங் கிடையாது. அண்டுக்கு அப்புறம் இருக்கிறது வேறு கலர், ஃபுல்லாகவே மஞ்சள் கலர் கொடுத்துருவோமா? ஓகே, இதுக்கு மேலெலாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் ஸ்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் டூயிங் திஸ். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம வந்து பிளானிங் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போக போகிறோம். வெயிட் அ மினிட். ஓகே கைஸ், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நம்ம இந்த பிளானிங் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா?